ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன யூனிட்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேட் 10ல 3வது யூனிட். அதாவது கணினியில் தரவுகள் எடுத்துக் காட்டப்படும் முறைகள். இப்ப பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயம் டைப் பண்றோம்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி, கம்ப்யூட்டரோ, லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு விஷயம் டைப் பண்ணி, இப்ப உங்களோட பேர டைப் பண்றேன்னு வைப்போமே. இப்ப உங்களோட பேர டைப் பண்றீங்கன்னு சொன்னா, இப்ப நான் என்டே சொல்லுவோமே, ஷான்னு சொல்லி டைப் பண்ண போறேன். அப்ப நான் ஏ-எச்-எஸ்-ஹெச்ன்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தா டைப் பண்ண கணனி அதை எப்படி விளங்கிக் கொள்ளும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு எழுத்தையும் நம்பரா தான் பார்க்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொல்லி பார்த்தோம்னு கணனியால எழுத்துக்கள அடையாளம் காண முடியாது. நம்பர்ஸ தான் கணனி அடையாளப்படுத்திக் கொள்ளும். கணனியால விளங்கிக் கொள்ளக்கூடியது நம்பர்ஸ் மட்டும்தான். அதுலயும் குறிப்பா என்ன நம்பர்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பைனரி நம்பர்ஸ். பைனரி நம்பர்ன்னு சொன்னா, அதுல உள்ளடங்குற எண்கள் 0ம் 1ம் தான். அப்ப கணினியால விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எண்கள் தான். அதுவும் பைனரி எண்கள். நம்ம என்ன பைனரி எண் என்னன்னு சொல்லி கீழ பார்ப்போம். அப்ப 0ம் 1ம் தான் அந்த பைனரி எண்களுக்குள்ள அடங்கும். சரியா? இப்ப கணனியில் நாம் எழுத்தொன்றை அல்லது சொல்லொன்றை தட்டச்சு செய்யும்போது, அந்த எழுத்தை அல்லது சொல்லை கணனி தன்னால் விளங்கிக் கொள்ளக்கூடிய எண்களாக மாற்றீடு செய்யும். இவ்வாறு கணனியால் விளங்கிக் கொள்ளக்கூடிய இலக்கங்களின் சேர்க்கை எண்முறைமை எனப்படும். எண்முறைமைன்னா என்னண்டு? சும்மா கதையும். இப்ப பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டிருக்கேன். சரியா? இங்க ஒரு ஆள் என்ன செய்றாருன்னு ஏங்கிற லெட்டர டைப் பண்றாரு. அந்த ஏங்கிற லெட்டர பார்த்தோம்னு சொன்னா, கணினி எப்படி விளங்கிக் கொள்ளும்னு சொன்னா, நான் ஒரு நம்பர் மாரி போகுது. 0, 1, 0, 0, 3, 0, 1 இப்படி போய்த்தான் கணினியால விளங்கிக் கொள்ளும். அப்ப உண்மையா அந்த ஏக்கு நம்ம ஏட பெருமானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 65ன்னு சொல்லி வரும். சரியா? ஏட உண்மையான பெருமானம் 65 உண்மையா. இப்ப நீங்க கணினியில உள்ளீடு செஞ்சீங்கன்னு சொன்னா, அதோட பெறுமதி 65. அந்த 65 நம்பர் அன்னைக்கு நெருக்கிறது. அது எப்படி வந்திருக்குங்கிற விஷயத்த தான் நாம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப நம்ம கணனில என்ன ஒரு விஷயம் டைப் பண்ணினாலும், அது கணனி வழங்கிக் கொள்ளக்கூடிய மொழியாக மாற்றீடு செய்யும். அதான் என்ன எண்களாக மாற்றீடு செய்யும். அந்த எண்கள் தான் என்னென்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட். இந்த பிக்சர்ல பார்த்தாலே மாற்றம் நடக்கிறது. இங்க ஒரு ஆள் ஏ டைப் பண்றாரு. டி இதுல போற நேரம் இந்த நம்பராக மாற்றப்படுது. சரியா? ரைட். இப்ப பார்ப்போம். எண் முறைமைகள்ல பார்த்தோம்னா, 4 வகையான எண்கள் முறைமை தான் எண் முறைமைகள். முதலாவது எண்முறைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இரும இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் பைனரி நம்பர்ன்னு சொல்லி சின்னதா கணினியால் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறை பைனரி அதான் இது. நம்மளுக்கு தமிழ்லயும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சிருக்கணும் பேரா. இப்ப நம்ம ஐசிடி படிக்கணும்னு சொன்னா, நம்ம படிக்கிறது தமிழ் மொழி தான். அதாவது லேங்குவேஜ் தமிழ் மீடியம் தான். ஆனா ஐசிடின்னு சொல்லி வர நேரம் அங்க நிறைய இங்கிலீஷ் வேர்டு எழுமிக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட். அப்ப எண்முறைமை நம்பர் சிஸ்டம்ல பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது இருமகன் பைனரி நம்பர் ஒன்று இருக்கு. 2வது ஒக்டல்ன்னு ஒன்று இருக்கு. ஒக்டல்ன்னு சொன்னா எண்மேன். சரியா? அடுத்தது டெசிமல் 11 11. அடுத்தது ஹெக்ஸாடெசிமல் 16ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு நம்பரையும் தான் இப்ப நம்ம படிக்க போறோம் இந்த யூனிட்ல. இந்த யூனிட் ஃபுல்லாவே நம்பர் சம்பந்தமானது தான். சின்ன ஒரு யூனிட். சின்ன யூனிட். நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும். ரைட். இதே இவ்வளவு சின்ன யூனிட் கேள்வி பேப்பர்ல கேள்விய பார்த்து நீங்க சிரிப்பீங்க. அவ்வளவு சின்ன யூனிட்டா இருக்கும். ரைட். இப்ப முதலாவது இருமகன் பைனரி நம்பர். இதுல பார்த்தோம்னு சொன்னா, இந்த பெயர்லயே பாருங்க இருமைன்னு சொல்லி இருக்கு. அப்ப இங்க என்னத்த குறிப்பிடுதுன்னா 2ஆம் நம்பர குறிப்பிடுது. இருமன்னா 2ஆம் நம்பர். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா அடிப்பெருமானம் பேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு தானே. இப்ப இந்த இருமகன்ட பேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2. பேஸ் வேல்யூ என்ன? 2 தேன் இப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த இருமண்ணுக்குள்ள வார நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 0ம் 1ம். அப்ப கணனியால வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே மொழி இந்த பைனரி நம்பர் இரும எண் தான். அதான் 0ம் 1ம். நீங்க கணனில என்னத்த டைப் பண்ணினாலும் அது 0ம் 1ம் 0ம் 1ங்கிற ஏதோ ஒரு பேட்டர்னுக்கு மாத்தி தான் கணனி வழங்கிக் கொள்ளும் ஒவ்வொன்றை. இப்ப இதுதான் இருமகன். இருமண்ட அடிப்பெருமானம் 2. அதாவது அடிப்பெருமானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடியில போற இலக்கம். அடியில 2 வரும். இப்ப பாருங்க என்ன போட்டி பைனரியுடைய பேஸ் 2ன்னு சொல்லி அடியில ஒரு இலக்கம் போட்டி பாருங்க கீழுக்கு. வழங்குதா? அடிப்பெருமானம் சொன்னா எனக்கு கீழுக்கு 2 போட்டிருக்கு. இது கீழுக்கு இருக்கு. சரியா? நம்ம இதுக்கு இப்ப பார்த்தோம் சொன்னா 1 0 1 1 0 கீழுக்காக்கி தான் இந்த 2 எழுதுறேன். சரியா? கீழுக்கு வரும். இதைத்தான் அடிப்பெருமானம்.
இப்ப இது ஒரு பைனரி நம்பர்ஸ்னா கீழுக்கு அடியில இது பைனரி நம்பர் தான் காட்டுறதுக்கு அந்த அடிப்பெருமானம் போடுவோம். சரி, அது கீழ் நோக்கி கீழுக்கு பலப்பக்கம் கீழுக்கு காணப்படும். அப்படி ரெண்டு. சரியா? ரைட். அப்ப இதுதான் இரும எண். சரியா? இரும எண். ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் இருக்கு, அதுல என்னென்ன இலக்கங்கள் உள்ளடங்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் சொன்னா எண்ம எண். எண்ம எட்டுன்னு சொல்லி வருது பாருங்க. இந்த எண்ம எண்ணுன்னு சொல்லி பேரு சொல்ற நேரமே எட்டுன்னு சொல்லி ஒரு இலக்கம் வருது. எண்ம எண்ணுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஒக்டல், OCTன்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம் ஒக்டலுக்கு. சரியா? ஒக்டல்ற அடிப்பெருமானம் அடி 8. சரியா? ஒக்டல் அடிப்பெருமானம் அடி 8. இந்த பைனரியில சைவரும் ஒன்றும் வார மாதிரி இந்த ஒக்டலுக்குள்ள உள்ளடங்குற நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரத்தான் வரும். சரியா? 7 வர வரும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒக்டல்ல அடிப்பெருமானம் 8 தானே. இப்ப உதாரணத்துக்கு 53 அடி 8 இப்படி இருக்குன்னு சொன்னா இது எண்ம எண்ல இருக்கிற இலக்கம். இது எண்ம எண்ல இருக்குங்கிறது எப்படி மதிச்சோம்? கீழுக்கு அடி 8 போட்டிருக்கி. விளங்குதா? அப்ப கீழுக்கு அடி 8 போட்டிருந்தா அது ஒக்டல் நம்பர், எண்ம எண். சரியா? இப்ப இந்த ஒக்டல் எண்ல நம்மள மயக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஒக்டல் எண் எண்ம எண்ல அடங்குற இலக்கங்கள் 0, 1, 2, 3, 4, 7 வரத்தான் உள்ளடங்கும். 8ங்கிற நம்பர் வர மாட்டா. இப்ப பார்த்தோம் சொன்னா 82 அடி 8. இந்த இந்த இது வருமா இல்லையான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் ஒன்றுதாங்க. இந்த இலக்கம் வருமா இல்லையா? இது ஒக்டல் எண்ணுக்குள்ள வருமா? மெசேஜ் ஒன்று தாங்க ஆகும். போன்ல கிளாஸ் பாக்குறார்கள் கட்டாயம் போனை ரொட்டேட் பண்ணி ஒரு இடத்துல புக்ல எங்கேயோ சாத்தி வச்சு கொள்ளுங்க. சரியா? Right. இது வரமாட்டா. ஏன்னுச்சுன்னா இதுல 8ங்கிற இலக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கி. ஒக்டல்னு சொல்லி அடி 8 போட்டிருந்த அந்த இலக்கத்துல என்ன செய்யப்படா? 8 வரப்போடா. 0ல இருந்து 7 வரத்தான் இருக்கணும். ரைட். எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நல்லா. இப்ப பார்த்தோம்னா இப்ப 153 அடி 8 இது ஒரு ஒக்டல் தான். சரியா? ஆனா இப்ப 78 அடி 8 இது வர மாட்டா. ஏன்? அங்க 8ங்கிற பெறுமதி இருக்கி. இப்ப ஒக்டல் அடி ஒக்டல் எண்ணுச்சுன்னா கட்டாயம் அடி 8 கொண்டதாக காணப்படும். இரும எண் பைனரி நம்பர் அடி 2 கொண்டதாக காணப்படும். ரைட். அடுத்தது பார்ப்போம். பதின்ம எண் டெசிமல் நம்பர். அதாவது நம்ம நோமலா எண்று எண். நோமலா நம்மளுக்கு தெரிஞ்ச 0ல இருந்து 9 வரைக்கும் வரும். அப்ப இதுல அடிப்பெருமானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 13 டெசிமல்ற அடி 10. ஆனா இந்த அடி 10 நம்ம நோமலா போடுற இது இல்ல. இப்ப நம்ம நோமலா 25 எழுதுறோம். இப்ப 100 எழுதுறோம். 72 எழுதுறோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 13 நம்ம நோமலா எண்ற இலக்கங்கள் தான். ஆனா அங்க பார்த்தோம்னா நம்ம கீழுக்கு அடி 10 போடுற இல்ல. அடி 10 போட்டாலும் உண்டு போடாட்டியும் உண்டு. விளங்குதா? போட்டாலும் உண்டு போடாட்டியும் உண்டு. இப்ப சரியா? இப்ப இப்ப பார்த்தோம்னா இந்த 13க்குள்ள என்ன இலக்கம் வரும்டா? 0ல இருந்து 9 வரை வரும். 0ல இருந்து இப்ப 10 எழுதினாலும் இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்லணுமா? இப்ப நான் 10 சொல்லி ஒன்று எழுதுறேன். 10 எழுதிட்டேன். இதுக்கு இப்ப பார்த்தோம்னா இப்படி 10ஆம் நம்பரை போட்டு போட்டு பேஸ் 2 போடணும். அப்படி இல்லையா அடி 10ன்னு சொல்லி போடணும். இப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல சும்மா 10 போட்டா இதை என்னன்னு சொல்லி எடுக்கிற? பைனரிக்கு எடுக்கிறியா? டெசிமலுக்கு எடுக்கிறியான்னு சொல்லி நமக்கே கன்ஃபியூஸா போயிடும். அப்ப ஒரு இலக்கம் என்ன அடிய கொண்டிருக்கோ அதை வச்சுதான் அது என்ன நம்பர் சிஸ்டம்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம கட்டாய நோமல் எழுதுற நேரம் 10 அடி 10 போட்டா தான் அது 13. இல்லாத சந்தர்ப்பத்துல 2 போட்டு பைனரி நம்பர்னு எடுக்க இயலும். சரியா? அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? பேஸ் வேல்யூ போடணும். ஸ்ட்ரக்சர் பார்ட்ல கேள்வி வந்து நம்ம பேஸ் வேல்யூ போடாட்டி அந்த கேள்வி நம்ம செஞ்சதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. போலாண்டி சொல்லித்தான் எடுப்பா. ஏன்? நம்ம பேஸ் வேல்யூ போடல. அதால பெருமானம் மார்க்ஸ் இருக்க மாட்டோம். ரைட். அடுத்தது பார்ப்போம். 16 எண். சரியா? இந்த 16 எண் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த 13க்கு பிறகு வருது 16 மண். 16 மண் சொன்னா அடி 16 கொண்ட எண். நான் கீழுக்கு பாருங்க அடி 16 கொண்டிருக்கி. ஒக்டல்ல பாருங்க கீழுக்கு அடி 8 கொண்டிருக்கி. பைனர்ல 2. டெசிமல்ல அடி 10. அப்ப அடிகளை கொண்டுதான் அது என்னென்ன நம்பர் சிஸ்டத்துல இருக்கு எண்முறை மேல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். Right. இப்ப
16 மண்டு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஆங்கில எழுத்துக்களும் சேர்ந்து வரும். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா 16 அடி. அடி என்ன? இந்த 16 மண்ட பெருமானம், அடிப்பெருமானம் 16. அப்போ ஒரு இலக்கம் எழுதுற நேரம் இப்ப 72 அடி 16 போட்டா இது என்ன இலக்கத்துல இருக்கி? 16 எண்ல இருக்கி. விளங்குதா? 16 எண்ல இருக்கி. ஆனா இங்க நாம 9 வரத்தான் நம்பர்ல எழுத இயலும். 9 வரத்தான் நம்பர்ல எழுத இயலும். 10ஆம் நம்பர் வருதுன்னு சொன்னா அதை நாம ஏன்னு சொல்லி குறிப்போம். 11ஆம் நம்பரை பின்னு சொல்லி குறிப்போம். 12ஆம் நம்பரை சின்னு சொல்லி குறிப்போம். 13ஆம் நம்பரை டின்னு சொல்லி குறிப்போம். 14ஆம் நம்பரை ஈன்னு சொல்லி குறிப்போம். 15ஆம் நம்பரை எஃப் சொல்லி குறிப்போம். ரைட். அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சைபர்ல இருந்து 9 மட்டுக்கும் வந்து ஏபிசிடி எஃப் வரைக்கும் வரும். விளங்குதா? அந்த ஏட பெருமானம் என்ன? 10. பீட பெருமானம் என்ன? 11. சீட பெருமானம் என்ன? 12. டீட 13. நீங்க இது எல்லா பெருமானத்தையும் பாடமாக்கி வைக்கிறது இல்ல. சரியா? ஏக்கு 10ங்கிற பெருமானம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அங்கள பீண்ட 11, சீண்ட 12, டீண்ட 13, ஈண்ட 14. எங்க முடியுது? எஃப் 15ல முடியுது. சரியா? அப்ப இதுதான் ஹெக்ஸாடெசிமல். சரியா? ஹெக்ஸாடெசிமல். ரைட். ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தோம்னு சொன்னா 0, 1, 2, 3, 9 வரைக்கும் இலக்கம் வரும். அதுக்கு பிறகு ABCDEF சொல்லி வரும். ரைட். இப்ப நீங்க எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களா? இன்னும் நான் 5D24 அடி 16 எழுதியிருக்கேன் தானே? உண்மையா இதுல இலக்கம் என்னன்னு எனக்கு இப்ப மெசேஜ்ல தாங்க பார்ப்போம். உண்மையா அவர்த்த என்ன இலக்கம் வரும்? அது என்னன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கீங்க அந்த 5D24ங்கிற இடத்த. அது எப்படி எழுதுற என்னென்ன விஷயம் உண்டு நம்ம கீழுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்க போறோம். எப்படி நம்பர் ஒரு நம்பர்ல இருந்து ஒவ்வொரு நம்பருக்கு மாத்திரண்டு. இப்ப நீங்க சொல்லுங்க நான் கீழுக்கு ரவுண்ட் பண்ணிக்கிறதுல HD24 அடி 16ங்கிறது என்ன? இங்க பார்த்தோம்னு சொன்னா HD24ல இந்த டிங்கிறது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா 15 சாரி 13 குறிக்குது. டிங்கிறது என்ன? 13 குறிக்குது. பாருங்க நான் எழுதியிருக்கேன். ரைட். அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல 10, 12, 13 எல்லாம் வார நேரம் இந்த ஆங்கில எழுத்துக்கள் தானே என்ன செய்யும் பயன்படுத்தப்படும். இது எப்படின்னு நமக்கு எழுதிப்ப பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். இன்னொரு பாயிண்ட் ஒன்றைக்கு பாருங்க. பேஸ் வேல்யூ அடிப்பெருமானம் சொன்னா நம்பர் ஆஃப் யூனிக் டிஜிட்ஸ் இந்த சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வேறுபடுத்தி அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த அடிப்பெருமானம் பேஸ் வேல்யூன்னு சொல்றது பயன்படுத்தப்படும். சரியா? இப்ப நம்ம ஒவ்வொரு நம்பரையும் பார்ப்போம். எனக்கு இப்ப நீங்க செல்லுங்க. இப்ப நான் இதையும் வைக்கிறேன். இப்ப நம்பர் சிஸ்டம் 4 வகையானது இருக்கு. சரியா? என்னென்ன இருக்கு? பைனரின்னு இருக்கு. பைனரின்னு சொன்னா அடி 2 கொண்டது 0 1. பைனரி 0 1. ஒக்டல் நம்பர்னு சொன்னா அடி 8 கொண்டது 0ல இருந்து 7 வரை. 13 சொன்னா அடி 10 கொண்டது 0ல இருந்து 9 வரை. ஹெக்ஸாடெசிமல் 16 பேர் மாறிடப்படாவா? 11 16 வேற. 11 16 கிட்டத்தட்ட தமிழ்ல சொல்றேன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு வரலாம் குயிக்கா. வழங்கி கொள்ளணும் கேள்வியில சொல்ற நேரம். 11 வேற 16 வேற. 16 அடி 16 கொண்டிருக்கும் 0ல இருந்து 9 வரை இருக்கும். அங்கால 10 11 12ங்கிறது ABCD தொடர்ச்சியா போகும். இதை நீங்க கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு டவுட் கேளுங்க அப்போ. இதை பார்த்து இதுல நீ டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். டவுட் ஒன்றும் இல்லை சார் எனக்கு கிளியர் எல்லாம் இருந்துச்சுன்னா சார் எனக்கு கிளியர்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட உடனே கேளுங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. ரைட். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன்.
இப்ப நான் உங்களுக்கு புக் அடிக்க போறேன்னு சொன்னேன். அந்த புக் அடிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் நான் ஃப்ரீயா சென்ட் பண்ணுவேன். சரியா? புக் இந்த டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு இல்லாம தான் நான் சென்ட் பண்ணுவேன். அப்ப நான் மத்த இந்த கொமனா வெளி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அவங்க வாங்க போறான்னு நான் கட்டாயம் அவங்கள்ட்ட என்ன செய்வேன், டெலிவரி சார்ஜ் அமௌண்ட் கட்டாயம் நான் எடுத்துக்கொள்வேன். சரியா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் செல்றா கூட நான் அவங்கள்ட்ட டெலிவரி சார்ஜ் நான் எனக்கு 250 ரூபா 300 ஏதோ டெலிவரி சார்ஜ் வரும். நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் ஷேர் பண்ண போறேன் அந்த கொரியர்ல அதுக்கு அமௌண்ட் ஒன்று இருக்கு கட்டாயம் போஸ்ட் ஆஃபீஸ்ல. அப்ப அந்த சார்ஜை நான் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். அப்போ மத்த ஸ்டூடெண்ட் கேட்கிற நேரம் நான் கட்டாயம் என்ன செய்யணும், அதுக்கு பே பண்ணணும். அவங்க தான் பே பண்ணணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இப்ப நம்ம நம்பர் சிஸ்டம்ல 4 வகையானது பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இரும எண்ணுக்கு நம்பரை மாத்துறது எப்படி, ஒக்டலுக்கு மாத்துறது எப்படி, ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறது எப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் சில நேரம் வாய்க்குள்ளால எனக்கு இங்கிலீஷ் வருமே அது, அதாவது இந்த பேர்களை சொல்றேன் நான் இங்கிலீஷ்னு எனக்கு அந்த அளவு இங்கிலீஷ் சரியா. இப்ப இரும என்ன பைனரி நம்பர் உண்டும், எண்ம என்ன ஒக்டல் உண்டும், 13 டெசிமல் உண்டும், 16 ஹெக்ஸா டெசிமல் உண்டும் வழங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறதுக்கு ஒரு கொப்பி ஒன்று வச்சிருக்கேன். நான் எல்லாருக்கிட்டையும் கொப்பி இருக்குன்னு சொல்லி நம்புறேன். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறதுக்கு ஒரு கொப்பி ஒன்று நான் வச்சிருக்கேன் சொல்லியிருந்தேன். எல்லாட்டையும் அந்த கொப்பி இருக்கும்னு நம்புறேன். அப்படி கொப்பி இல்லாதாக்கள் ஒரு சிஆர் தாள் ஒன்றாச்சும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப ஒரு 2 நிமிஷம் டைம் தாரேன். சிஆர் தாள் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கேள்வி செய்யறத ஒவ்வொரு கேள்வியா செஞ்சு பார்க்க போறோம். இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். அப்ப நீங்க பாக்குறதுக்கு விளங்கணுமே. எப்படியும் புக் வரதுக்கு லேட் ஆகும், அது வேற வழக்கம். நாம உங்களுக்கு பாக்குறதுக்கு ரைட். அப்ப கேள்வி செய்யற நேரம் நீங்க செஞ்சு பார்க்கலாம் தானே. இப்போ ஒரு சிஆர் தாளொண்ட எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க குயிக்கா. ஒரு 2 நிமிஷம் டைம் தார. நீங்க சிஆர் தாள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுங்க என்னன்னு சொன்னா, இதை மட்டும் எழுதினா காணும். இந்த 16 மகன்ல சைபர்ல இந்த 9 வரை அது சரி. ஏக்கு 10, பிக்கு 11, சிக்கு 12, இந்த ஏபிசிடியில எஃப் வரை மட்டும் எழுதி கொள்ளுங்க. என்ன சொன்னா அது குயிக்கா உங்களுக்கு வர மாட்டேது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கீங்க. இப்ப ஹெக்ஸாடெசிமல்ல 10 நம்பரை ஏண்டும் 11 நம்பரை பீண்டும் 12 சீண்டும் அந்த ஓர்டர்ல குறிச்சு கொள்ளுங்க. இது மட்டும் குறிச்சு கொள்ளுங்க. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நாள் கிடக்கு. அமைதியாறதுல படிப்போமா அந்த அளவு நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு போய் எந்த இதுவும் இல்லை. ஐசிடியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை எந்த இது காரணத்தை கொண்டும். மத்த பாடம் மிச்சம் ஓயில பார்த்தோம்னா இன்னும் 8 பாடங்கள் இருக்கு. அதுல ஒரு பாடம் தான் ஐசிடி. 9 பாடத்துல ஒரு பாடம் ஐசிடி. இன்னும் 8 பாடம் இருக்கு. அந்த 8 பாடத்தை நல்ல முறைக்கு படிங்க. ரைட். இப்ப பேப்பர் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப பார்ப்போம். டேபிள் கெட்டும். ரைட். இப்ப பார்த்தோம்னா முதலாவது பதின்ம எண்ணை, அதாவது டெசிமல் நம்பரை மற்ற அடிகளை கொண்ட எண்களுக்கு மாற்றல். அதாவது இப்ப நம்மள்ட்ட பதின்ம எண் சரியா. இப்ப நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று குயிக்கா போடுங்க. இந்த பதின்ம எண்ணுன்னு சொல்லி சொல்றது என்ன அடியில் இருக்கும், அதுல அடிப்பெருமானம் எத்தனை. இன்னைக்கு மெசேஜ் ஒன்று தாங்க பார்ப்போம். இப்ப பதின்ம எண்ணுங்கிற டெசிமல் பெருமானம் அடி எத்தனையை கொண்டிருக்கும்? 2ங்கிறதையா, 8ங்கிறதையா, 10ங்கிறதையா, இல்ல 16? ரைட். நல்லா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடி 10ஐ கொண்டிருக்கும். சரியா? அப்ப அடி 10ஐ கொண்ட எண்களை தானே சேர்க்கிறோம், அடுத்த அடுத்த எண்ணுக்கு மாத்தோம். அதாவது நம்ம கிட்ட பார்த்தோம்னு சொன்னா இப்ப அடி 10ஐ கொண்ட இலக்கம் இருக்கு. இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு இலக்கம் அடி 10 கொண்டிருச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ங்கிறத எக்ஸ் 2க்கு மாத்தப்புறம், எக்ஸ் 8க்கு மாத்தப்புறம், எக்ஸ் 16க்கு மாத்தப்புறம், அதாவது ஒவ்வொரு இலக்கத்துக்கும் மாத்தி பார்க்க போறோம். ரைட். இப்ப முதலாவது பதின்ம எண்ணை, அதாவது டெசிமல் எண்ணை இரும எண்ணிற்கு மாற்றல். இருமண்ட இருமண்ட அடி எத்தனை? அடி 2. இருமண்ட அடி 2. இப்ப இது எப்படி சரின்னு சொல்லி பார்த்தா செல்லரிக்கு எண்ணை 2ஆல் வகுக்கவும், 2வது ஸ்டெப் பார்த்தோம்னா மிகுதிகளை குறிக்கவும், மிகுதிகளை கீழிருந்து மேலே வாசிக்கவும். இவ்வளவுதான் 3 ஸ்டெப் தான் செல்லரிக்கு. ரைட். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நமக்கு தரப்பட்ட இலக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தா 25. 25ங்கிறது அடி 10. ரைட். இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பதின்ம எண்.
நம்ம என்னத்துக்கு மாத்த போறோம்? இரும எண். அந்த இரும எண்ட அடி எத்தனை? இரும எண்ட அடி 2. அப்ப அடி 2க்கு தான் நம்ம மாத்த போறோம். அது ஆன்சர் நான் பக்கத்துல தந்திருக்கேன். அது வேற வழக்கம். இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 25ங்கிற நம்பர் என்ன செய்யணும்? எழுதணும். Right. இப்ப 25ங்கிற நம்பர் எழுதிட்டோம். இப்ப இதை என்ன செய்ய போறோம்னா பிரிக்க போறோம். 25ஐ 2ஆல் வகுக்க. 25 2ஆ பிரிச்சா எத்தனை? 12. 12 2 என்ன? 24. 24 போன பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒன்று இருக்கு தானே? ஒரு நம்பர் பேலன்ஸ் இருக்கு. அப்ப ஒன்றை என்ன செய்யணும்னா இங்கெல்லாம் ஒன்று உண்டு சொல்லி எழுதுவோம். திரும்ப இந்த 12 என்ன செய்யணும்னா 2ஆல பிரிக்கிறேன். 2ஆல பிரிச்ச என்ன? 6 2 12. 6 2 12ல பிரிக்கிற நேரம் 12 சரியா வருது. பேலன்ஸ் என்ன இருக்கா? இல்ல. 0. இந்த 6ஐ இப்ப என்ன செய்ய போறோம்னா 2ஆல பிரிக்க போறோம். 3 2 6. இனியும் பேலன்ஸ் இருக்கா? இல்ல. 0. திரும்ப இந்த 3 2ஆ பிரிக்க போறோம். 2ஆ பிரிச்சா 3க்குள்ள 2 என்ன? ஒரே ஒரு 2 இருக்கு. ஓ 2 2 போனா பேலன்ஸ் 1 இருக்கு. இதுல பெருமானத்தை பெருக்கி இப்படி கண்டதுக்கு பிறகு கீழ் இருந்து மேல் நோக்கி நாம் எழுத வேண்டும். பாருங்க, மிகுதிகளை கீழிருந்து மேலே வாசிக்கவும். விளங்குதா? மிகுதிகளை என்ன செய்யட்டாம்? கீழிருந்து மேல் வாசிக்கவும் சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க, நான் அங்க எழுதின ஆன்சரும் நமக்கு வந்திருக்கிற ஆன்சரும் சரியானா? இப்ப நான் கண்ட ஆன்சர் எழுதுறேன் பாருங்களா. கீழிக்கு இருந்து மேல் தானே? 1 1 0 0 1 வந்திருக்கா? 1 1 0 0 1. கட்டாயம் அடி 2 போடணும். ஏன்? நம்ம இத பைனரி நம்பருக்கு மாத்திட்டோம். இப்ப சொல்லுங்க, பதின்ம எண்ணை இரும எண்ணுக்கு மாற்றல் விளங்கிட்டா? இதுதான், இவ்வளவுதான் விஷயம். 2ஆல பிரிக்கிறேன். முதலாவது விளங்கிட்டான்னு சொல்லுங்க. உங்களோட தாள்லையும் எழுதிக் கொள்ளுங்க. இப்ப எப்படி பதின்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றல் சும்மா ஹெடிங் போட்டு போட்டு இந்த ஸ்டெப்ஸை மட்டும் எழுதுங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கிற டியூட் வார நேரம் உங்களுக்கு வழங்கும். சரியா? நம்ம இப்படித்தான் நடக்குன்னு வழங்கினா சரி. இப்ப எந்த நம்பர்ல ஒரு பதின்ம எண் தந்தாலும் பைனரிக்கு மாத்துறது வழங்கிட்டா? மெதுவாத்தான் சொல்றேன். வழங்கிக் கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க பார்த்தோம்னா நமக்கு தரப்பட்ட இலக்கம் பதின்ம இலக்கம். அத இரும எண்ணுக்கு மாற்றணும். இரும எண்ணுக்கு மாற்றன்னு சொல்ற நேரம் அதுல அடி 2. அந்த அடியால தான் என்ன செய்யணும்? நாம பிரிக்கணும். அப்ப 2ஆல நான் என்ன செஞ்சிருக்கேன்? பிரிச்சு பிரிச்சு போயிருக்கேன். போட்டு கடைசியில வந்து மிகுதி என்ன செஞ்சிருக்கேன்? கீழிருந்து மேல் நோக்கி எடுத்து எழுதியிருக்கேன். வழங்கிட்டா? Right. எல்லாருக்கும் வழங்கிட்டு போட்டிருக்கீங்க. சரியா? இப்ப பார்ப்போம். இதே மாதிரிதான் ஒக்டல், ஹெக்சாடெசிமல் எல்லாம். இப்ப நான் இதை அழிக்கிறேன். எழுதாதாக்கள் குயிக் அழி கொள்ளுங்க. குயிக்கா எழுதாதாக்கள் இந்த இவ்வளவு விஷயத்தை தான் எழுதுறியா? அதாவது ஹெடிங் என்ன போடுற? பதின்ம எண்ணை இரும எண்ணிற்கு மாற்றல். இவ்வளவுதான் ஹெடிங். அதுக்குள்ள இந்த 25 போட்டு பிரிச்சு காட்டி அந்த ஆன்சர் வந்திக்கிறது எழுதினா சரி, அவ்வளவுதான். இதான் ஸ்டெப். இவ்வளவு தெரிஞ்சா காணும். இந்த படிமுறையெல்லாம் நம்மள்ட்ட கேட்க போறல. எண்ணை 2ஆல் வகுக்கவும், மீதிகளை குறிக்கவும், மீதிகளை கீழிருந்து வாசிக்கவும், இதெல்லாம் நமக்கு கேட்கறல. இதை நான் ஏன் போட்டீங்கன்னு சொன்னா, எப்பயாச்சும் ஒருக்கா நீங்க திரும்ப டியூட்ட பாக்குற நேரம் இது எழுதி இருந்தாலும், இந்த பாயிண்ட்ஸ் எழுதி இருந்தாலும் இந்த படம் அவங்க உங்களுக்கு விளங்காட்டி இந்த பாயிண்ட்ஸை பார்த்த குயிக்க விளங்கும் தானே? அதுக்கு தான் போட்டுட்டீங்க. சரியா? ரைட். அப்ப நான் இதை அழிக்கிறேனா? ரைட். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? பதின்ம எண்ணை இரும எண்ணிற்கு மாற்றல் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அதே பதின்ம எண்ணை எண்ம எண்ணிற்கு மாற்றல். இப்ப நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, இந்த எண்ம எண்ணு சொல்றது என்ன அடிய கொண்டிருக்கும்? இப்ப இங்க தரப்பட்டிக்கு உதாரணத்துல 156ங்கிற இலக்கம் தரப்பட்டிருக்கு. எனக்கு நீங்க செல்லணும் 2 விஷயம். சரியா? 156. இந்த 156ங்கிறது நான் எந்த இலக்கத்தை கொண்டு பிரிக்கணும்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். இப்ப எல்லாருமே எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த 156ங்கிற இலக்கத்தை நான் எந்த இலக்கத்தை கொண்டு பிரிக்கணும்? ரைட். அடி 8ஐ கொண்டு பிரிக்கணும். ஏன்? நாம முன்ன அதை பைனரிக்கு மாத்துறதுக்கு
இரும எண்ணுக்கு மாத்திரத்துக்கு ரெண்டால பிரிச்சோம். ஏன் அது அடி ரெண்டு, எண்மன்ற அடி எட்டு. அப்ப என்ன செய்யணும்? இந்த 156 எட்டால பிரிக்கணும். சரியா? அப்ப 156 எட்டால பிரிச்சு வார மிகுதிகளை கண்டுதான் நம்ம இதுக்கான ஆன்சர் காண போறோம். அப்ப 156 எட்டால பிரிச்சோம்னு சொன்னா, சரியா? 156 எட்டால பிரிச்சோம்னு சொன்னா நமக்கு வரப்போறது 19 8. 19 8 எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 152 மிகுதி 4 வரும். பாருங்களா? 19 × 8 152 விளங்குதா? 19 × 152. அப்ப 19 நம்ம நோமலா பிரிக்கிற மாதிரி தான். நம்ம இப்ப 156 இப்படி போட்டு பிரிப்போம் தானே, அப்படி பிரிக்காம அது மாதிரி தலகளா போட்டு பிரிக்கிறேன். சரியா? இதுல இந்த பிரித்தல் எதுவும் குழப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, எந்த இஷ்யூவும் இல்லை. இதுல பார்க்க போறோம் 156 எட்டால பிரிக்கிறது. இதுல எத்தனை வரும் சொல்லி பார்த்தா 19 8 தான் வரும். 28 என்ன, 8 2 16 106 கொண்டு வந்துடும். அப்படி இல்லை. அப்ப 19 8 தானே எத்தனை, 152. இதுல 152 போனா 152 போனா 4 தானே. அப்ப 4 தானே என்ன செய்யும், பேலன்ஸ் பெருமானத்தை தானே நம்ம இவர்த்த போடுறேன். பேலன்ஸ் பெருமானத்தை போட்டீங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த 19க்குள்ள 8 வரும் தானே. அப்ப 19 என்ன செய்ய போறோம் சொன்னா 8ஆல பிரிக்க போறோம். 8ஆல பிரிச்சு எத்தனை வரும் சொல்லுங்க? அப்ப 8ஆல பிரிச்சு எத்தனை வரும்? 8 2 16. 8 2 என்ன 16 போனா பேலன்ஸ் எத்தனை, 3. 8 2 16. 19 16 போனா 3 தானே. இப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த 2 8ஆல பிரிக்கலுமா? 2 8ஆல பிரிக்கலாமா? இல்லையே. இவ்வளவுதான் பிரிக்கலாம். அப்ப இதான் ஃபைனலா எல்லாம் பிரிச்சிட்டோம். இப்ப இதையும் என்ன செய்யணும் சொன்னா கீழிருந்து மேல் நோக்கி வாசிக்கணும். கீழிருந்து மேல் நோக்கி வாசிக்க. அப்ப என்ன வரப்போகுது? 2 3 4. அப்ப இதுக்கு அடி என்ன போடணும்? அடி 8 போடணும். ஏன்? எண்ம எண்ணுக்கு மாத்திரிக்கோம். இங்க பாருங்க, 156 அடி 10 எண்ம எண்ணுக்கு மாத்தினா 234 அடி 8 எப்படி வந்துட்டு விளங்கிட்டா? அதே விஷயம். அங்க 2ஆல பிரிச்சோம், இங்க 8ஆல பிரிக்கும். அதே விஷயம் தான். வழங்கிட்டான்னு சரி கேளுங்க, அவன் பார்ப்போம். யாருக்குமே டவுட் இருந்துச்சுன்னா இதை கேளுங்க. நான் மெதுவா வழங்கப்படுத்துறேன். எல்லா ஸ்டெப்ஸையும் எழுதி காட்டுறேன். இப்ப இந்த கேள்வி செஞ்சது இந்த 156 ஒக்டலுக்கு மாத்தினது வழங்கிட்டா. டவுட் சொன்னா திரும்ப திரும்ப சொல்றேன். சரியா? தாராளமா கேளுங்க. நம்ம படிக்கத்தான் வந்திருக்கோம். எந்த சந்தேகத்தையும் நம்ம வச்சுக்கொள்ள தேவையில்லை. இப்ப செல்லுங்க பார்ப்போம். அடுத்த ஹெடிங் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பதின்ம எண்ணை அதாவது டெசிமல் நம்பரை 16ம எண்ணாக மாற்றல். அப்ப 16ம எண்ணாக மாற்றல் சொல்லி பார்த்தோம்னா இங்க எத்தனையால பிரிக்கணும்? இங்க தரப்பட்ட எண் 254. எனக்கு ரெண்டு விஷயத்த போடுங்களேன் ஆன்சர்ல. முதலாவது இந்த 16 அடி எத்தனை. சரியா? அப்ப 16 அடிய போடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கமா போட்டு அடுத்த ஆன்சர் என்னச்சுன்னா இந்த இலக்கம் 254 எத்தனை எந்த இலக்கத்தால நான் பிரிக்கணுங்கிற ரெண்டு ஆன்சரை இன்னைக்கு அனுப்புங்க பார்ப்போம். ரெண்டு ஆன்சர் வரணும் எனக்கு. ரைட். பேஸ் 16 ரைட் பெர்ஃபெக்ட். எல்லாருக்கும் வழங்கிடு 16 16. அப்ப நீங்க எனக்கு இப்ப பிரிச்சு ஆன்சரை போடுங்க. அப்ப நான் இந்த 16 கழிச்சு செய்யல அதே விஷயம் தான். இப்ப 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 இன்னைக்கு ஆன்சர் நீங்க நீங்க செஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 254 சரியா, நாம என்ன 16ஆல பிரிக்கும் அதே விஷயம். சரியா? இதுல பிரிச்சு என்ன பெருமானம் வருன்னு சரி நீங்க இன்னைக்கு ஆன்சரை கண்டு சொல்லுங்க பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா FE 16 ஆன்சர் வந்திருக்கு. அது சரியா பழையாண்டு நீங்க பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் செஞ்சது சரியாண்டு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் செஞ்சது சரியா, நான் இங்க போட்டிக்கிற ஆன்சர் சரியாண்டு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இந்த ஒக்டல் மாத்தினது எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. எழுதி போட்டு தான் இந்த ஹெக்ஸாடெசிமலுக்கு போங்க. சரியா?
மெதுவா நிதானமா செஞ்சு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ரைட், நான் இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆയിരിக்கும் மேபி. ரைட், இப்ப பாப்போம். ரைட், ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா ஆன்சர் எடுத்திருக்கீங்க. ரைட், இப்ப நான் ஸ்டெப்ஸா செஞ்சு காட்டுறேன். நான் சொல்லி இருந்தேன் என்ன, 10க்கு ஏண்டும் 11க்கு மீண்டும் ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்றும் சொல்லி காட்டியிருந்தேன். Right, இப்ப பாப்போம். நமக்கு 254 என்ற ஒரு இலக்கம் தரப்பட்டிருக்கு. இந்த 254 அடி 10 கொண்ட இலக்கம், சரியா? 254 அடி 10 கொண்ட இலக்கம் 254. இத 16ஆல பிரிக்க போறோம். 16ஆல பிரிச்சோம்னா 16 இன்டு 15 ஈக்குவல் 240. அப்ப 240 சொன்னா இங்க 15 வரும், சரியா? அப்ப 16 15 240 பேலன்ஸ் என்ன? பத் சாரி, 14 பேலன்ஸ், சரியா? நாம மீதியத்தான் என்ன செய்வோம், இந்த டேஷ் போட்டு எழுதுவோம். இந்த 16 சாரி, இந்த 15 16ஆல பிரிக்க இயலுமா? இல்லையே. அப்ப இவ்வளவுதான் அந்த பிரித்தல், இவ்வளவுதான். அப்ப இப்ப பார்த்தோம்னு சொன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழிருந்து மேல் நோக்கி எழுதணும். இங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது 15, அதுக்கப்புறம் 14. ஹெக்ஸாடெசிமல்ல 15 14 எம்மால் எழுத முடியாது. அதாலதான் 15க்கு 14 கிராம் இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு. ஆகவே 15 நாம பார்த்து இருந்தோம் என்னண்டு, எஃப் உண்டு. 14 பார்த்திருந்தோம் இ என்று சொல்லி. அப்ப ஃபைனல் ஆன்சர் எஃப் என்று சொல்லி எழுதி அடி 16 போடணும். விளங்கிட்டா? ஏக்கு 10, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு 13, இக்கு 14, எஃப்க்கு 15. விளங்கிட்டா? சிலங்க டவுட் என்ன இருக்கா? நிறைய பேர் செஞ்சு ஆன்சர் அனுப்பிடுவீங்க, சந்தோஷம். இந்த 15 ஒன்று ரெண்டு பேர் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா லெட்டருக்கு மாத்தல. ஏன், இப்ப நம்ம பிரிச்சு ஃபைனலா கீழுக்கு இருந்து மேல் நோக்கி எழுதுற ஆன்சர் தான் நம்மளோட ஃபைனல் பெறுமதி ஹெக்ஸாடெசிமலாக மாத்தினது. அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல 15ங்கிற இலக்கத்தை எழுத இயலாம். இப்ப நீங்க எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், சரியா? இப்ப நான் எனக்கு பிரிச்சு ஃபைனல் விட வந்திருக்கு 11 10, சரியா? 11 10 வந்திருக்குன்னு, சாரி, 11 10 வந்திருக்குன்னு. இதை நான் எப்படி ஃபைனல் ஆன்சர் கொடுக்குறேன்னு நீங்க விட அனுப்புங்க பார்ப்போம். 11 10 இது எப்படி நான் ஃபைனல் ஆன்சர் கொடுக்குறேன்? ஒரு ஆள் ஆன்சரை மாறி அனுப்பியிருக்கி. அந்த ஆன்சர் மாற்றி அனுப்பினால் சரியா சென்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன சரியான ஆன்சர். ரைட், ஓகே. பி ஏ. அப்ப விளங்கிட்டு தானே? இப்ப நான் இதைத்தான் சொல்றேன். அடி 16 மீன்ல வார நேரம் நம்மளுக்கு இருக்கிற இஷ்யூ இதுதான். இது எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. நீங்க இப்ப கேள்வி செஞ்சு பார்த்தானே இப்ப கரெக்டா நீங்க எல்லாரும் எழுதிருப்பீங்க. இப்ப ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். ஏண்டு எந்தையாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல 10 வருதுன்னு சொன்னா ஏ குறிக்கணும், 11 வந்தா பி, 12 வந்தா சி, 13 வந்தா டி, 14 வந்தா இ, 15 வந்தா எஃப்.
இந்த நம்பர் பாடமா கட்டாயம் வைக்கணும். அதாவது பாடம் ஆയിരിக்கணும் நம்ம பாடமாக்கல 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி பாடமாக்கல. இந்த 10ங்கிறத ஏன்னு சொல்லி குறிக்கிறத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? ஃபைனல் ஆன்சர் எஃப்க்கு 15 வரும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இப்ப பார்த்தோம்னா நம்ம இப்ப பார்த்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அப்ப ஒரே ஒரு விஷயம்ல என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா டெசிமலுங்கிற இலக்கத்தை எப்படி பைனரிக்கு மாத்துற, ஆக்டலுக்கு மாத்துற, ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறன்னு தனித்தனியா பார்த்திருக்கோம். இதுக்கு பிறகு என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்திருக்கோம் நம்பர் சிஸ்டம் என்ன. நம்பர் சிஸ்டம் பார்த்திருக்கோம். நம்பர்ல பார்த்தோம், டெசிமல் ஒன்று பார்த்தோம், பைனரி ஒன்று பார்த்தோம். பைனரி அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒக்டல் ஒரு நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் ஒரு சிஸ்டம். இது அடி 10 கொண்டது, இது அடி 2 கொண்டது, அடி 8 கொண்டது, அடி 16 கொண்டது. ஆனா நாம இப்ப இவ்வளவு நேரமும் படிச்சது என்ன விஷயம்? இந்த டெசிமலுங்கிறத பைனரிக்கும், இந்த டெசிமலுங்கிறத ஒக்டலுக்கும், இந்த டெசிமலுங்கிறத ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்துறது தான் படிச்சிருக்கோம். நான் சொல்றது வழங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்தது நீ என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த பைனரி நம்பர் அந்த பைனரிய டெசிமலுக்கு, பைனரிய ஒக்டலுக்கு, பைனரிய ஹெக்ஸாக்கு பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது ஒக்டல் இலக்கம் தந்தா ஒக்டல பைனரிக்கு, ஒக்டல டெசிமலுக்கு, ஒக்டல ஹெக்ஸாக்கு. அதுக்கப்புறம் ஹெக்ஸா நம்பரை தந்து ஒக்டலுக்கு, ஹெக்ஸாவை பைனரிக்கு, ஹெக்ஸாவை டெசிமலுக்கு. எல்லாம் ஒரே பேட்டர்ன் கேள்வி. எல்லாம் பார்த்தோம்னா என்ன ஒரே கேள்வி டைப்லாம் வரும். இப்ப பார்த்தோம்னா இங்க இப்ப டெசிமலுங்கிற நம்பரை நம்ம பார்த்திருந்தோம் தானே. இப்ப இந்த டெசிமலுங்கிற நம்பரை ஒவ்வொன்றுக்கு மாத்துற நேரம் என்ன செஞ்சிருந்தோம்? இருமனுக்கு மாத்திர நேரம் 8ஆல பிரிச்சிருந்தோம். எண்மனுக்கு மாத்திர நேரம் சாரி இருமனுக்கு மாத்திர நேரம் 2ஆல பிரிச்சிருந்தோம். எண்மனுக்கு மாத்திர நேரம் 8ஆல பிரிச்சிருந்தோம். 16 மனுக்கு மாத்திர நேரம் 16ஆல பிரிச்சிருந்தோம். அப்ப ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரே விஷயம் தான் என்ன செய்யுது திரும்ப திரும்ப நடக்குது. அதேதான் பிரட்டி. அதாவது அடிய மட்டும் மாத்தி பிரிக்கிறேன். அப்ப கீழுக்கு நம்ம அடுத்தடுத்த டாபிக் பாக்குற நேரமும் அதே விஷயம் தானே என்ன செய்யும் நடக்க போகுது. இப்ப நம்ம அந்த டாபிக்கு இப்போதைக்கு நம்ம போல இதுல ஒன்று ரெண்டு கேள்வி நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்ப நீங்க இப்ப கேள்வி நீங்க தான் செய்ய போறது. Right. இப்ப முதலாவது கேள்வி பார்ப்போம். ஆஹ் 120 அடி 10. சரி, அந்த 120 அடி 10 நீங்க மாத்தணும் பைனரிக்கு. பைனரிக்கு மாத்தி சொல்லுங்க பார்ப்போம். சார் கேள்வி விளங்க மாட்டேங்குது. வெயிட் கொஞ்சம் வரீங்களா? நான் இவ்வளவு நேரம் படிப்பிச்சு உங்களுக்கு கிளியரா விளங்கினதான் இல்ல? ஸ்கிரீன்ல வெளியில எல்லாம் விளங்கினானே. மெசேஜ் ஒன்று தாங்க. இந்த 13 நான் மாத்துறது ஒவ்வொரு ஸ்டெப்ஸா இவ்வளவு நேரம் வெளியினது ஸ்கிரீன்ல விளங்கினதானேலா? எல்லாருக்கும் ஓகே தான். நான் இப்ப சரி ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நம்புறேன். இப்ப பார்த்தோம்னா 120 அடி 10 எனக்கு மாத்தி காட்டுங்க. 120 அடி 10 பைனரிக்கு மாத்துங்க, ஒக்டலுக்கு மாத்துங்க, ஹெக்ஸாக்கு மாத்துங்க. இதை மூணையும் செஞ்சு அனுப்புங்க. அப்ப மூணு ஆன்சரையும் ஓர்டர் அனுப்பணுமா? அப்ப 120 முதலாவது ஆன்சர் பைனரி வரணும். நீங்க கமா போட்டு அனுப்பினாலும் சரி பைனரி ஆன்சர், ஒக்டல் ஆன்சர், ஹெக்ஸாட் ஆன்சர்.
அபிஷானிங்கிறவங்க அந்த ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தினத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்க. மத்தது ஆஹ் ஹானியாங்கிறவங்க ஹானியாங்கிறவங்க அந்த பைனரி நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க சரியா தான் மாத்திருக்கீங்க. எனக்கு சென்ட் பண்ணி நேரத்துல ஒரு ஒன்று மிஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. மத்தவங்க சரியோ போலையோ நீங்க செஞ்ச ஆன்சரை சென்ட் பண்ணுங்க. சரி, எந்த இஷ்யூவும் இல்லை. ரைட், ஓகே. நீங்க ஹானியாங்கிறவங்க ஆன்சர் சரியா சென்ட் பண்ணிருக்கீங்க. நல்லா உண்மையா கஷ்டம் நோண்டில ஈஸியான பாடம் உங்களுக்கு விளங்கு தானே. காலப்போக்குல எல்லா யூனிட்டும் சின்ன சின்ன யூனிட் தான். ரைட், நான் செஞ்சு காட்டுறேன்னா நீ கிரேட் 11க்கு அடுத்த கிளாஸ் இருக்கி அவங்க காத்து டீப்பா மாறுவா. ரைட், இப்ப பாப்போம். விளங்காதாக்கள் விளங்கிக் கொள்ளுங்க, சரியா? இப்ப 120ங்கிற இலக்கத்தை பார்த்தோம் சொன்னா 2ஆல பிரிக்க போறோம். 60 சரி வரும் 0. 2ஆல பிரிச்சா 30 0. 2ஆல பிரிச்சா 15 0. 2ஆல பிரிச்சா 7 2 14 1. 2ஆல பிரிச்சா 3 2 6 1. 2ஆல பிரிச்சா 1 1. இப்ப இதுல பைனரி என்னன்னு சொல்லி வரும்னு சொல்லி பார்த்தா கீழ இருந்து மேல் நோக்கி எழுதினாங்க. 4 1 3 0. இதுதான் இதுல பைனரி. ரைட், இதுதான் பைனரி. அப்ப இப்படித்தான் பைனரிக்கு மாத்துறேன். ஆனா உண்மையா சில போன விஷயம்னா நான் கீழுக்கு அடுத்தடுத்த ஹெக்ஸாடெசிமல் ஒக்டல் எல்லாம் படிச்சு பேச்சேன்னு சொன்னா நீங்க இந்த பைனரி கண்ட உடனே அடுத்த செகண்ட் ஒக்டல் ஹெக்ஸாடெசிமல நீங்க செல்லுவீங்க. எப்படி? நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல விஷயம் படிப்பிச்சதுக்கு பிறகு நீங்க இந்த பைனரிய கண்ட உடனே இந்த பைனரிய பெருமானத்தை கண்ட உடனே நீங்க ஒக்டல் ஹெக்ஸாடெசிமல் ஷடார்னு செல்லுவீங்க. இப்ப இந்த 120 என்ன செஞ்சிருப்பீங்க? 120 8ஆல பிரிச்சுப்பீங்க ஒக்டல காண. 120 என்ன செஞ்சிருப்பீங்க? 16ஆல பிரிச்சுப்பீங்க ஹெக்ஸாடெசிமல காண. அப்படி இல்ல. அடுத்தடுத்த கிளாஸ் பார்த்த நேரம் இந்த பைனரிய கண்ட உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஒக்டல் ஹெக்ஸாடெசிமலா காணுவீங்க. அதை எப்படின்னு சொன்னா ஒக்டல் பார்த்தோம்னு சொன்னா 3 3 டிஜிட்ஸா சேர்ந்து சேர்ந்து வரும். அப்ப இங்க 3 3 பிரிச்சு போட்டு ஒரு இதுக்கான பெறுமதி காணுவோம், இதுல பெறுமதி காணுவோம், இதுல பெறுமதி காணுவோம். 170 சொல்லி வரும். ஒக்டல் 172 வரும். ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்னு சொன்னா ஹெக்ஸாடெசிமல 4 4 பிரிப்போம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப 4 டிஜிட்டா பிரிச்சோம்னு சொன்னா இங்க வரப்போறது 8, இங்க வரப்போறது 7. 78 அடி 16. அப்ப இது என்ன விஷயம்ங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த 120 8ஆல பிரிக்கிறங்கிறது எல்லாம் நம்ம எம்சிக்யூல எல்லாம் செஞ்சுட்டு குயிக்கா இந்த பைனரி கண்டு குயிக்கா செய்யலாம். அப்ப என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது டவுட் இருக்குன்னு இப்ப நீங்க கேளுங்க பார்ப்போம். டவுட் இது இருக்குன்னு நீங்க மெசேஜ் ஒன்று போடும். டவுட் இதை போடுற கஸ்டமர்ஸ் என்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேளும். என் நம்பர் இருக்குதானே. சில ஆட்கள் அந்த கிரேட் 9ல படிச்சு போடுவாங்க. நீங்க கிரேட் 9ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ரைட், அப்ப நான் கிளாஸ் ஸ்டாப் பண்றேன்னா கிரேட் 10. ரைட், அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.